நம்ம ஒரு பால் போடுறோம், டெஸ்ட் மேட்ச்சில் போடுறோம், அது எட்ஜ் வாங்கி ஸ்லிப்புக்கு போகிறதுக்கும் எட்ஜ் வாங்காமல் பீட்டன் ஆகிறதுக்கும் எட்ஜ் வாங்கி தரையில் போகிறதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அதான் எப்படின்னா அது உங்களோட நேரத்தை குறிக்குது. சும்மா ஓவராக வந்து நான் அப்படி கிழிச்சிட்டேன்னு போய் சொல்லக்கூடாது. பண்ணியிருக்கோம், நம்ம போடுற உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியம் தான் அது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த பால் இப்படி தரைக்கு போகிறதுக்கும் பீட்டன் ஆகிறதுக்கும் ஸ்லிப்புக்கு ஏன் போகுதுங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் நம்ம அந்த கேமுக்கு கொடுக்குற மரியாதை. ஓகே, இப்போ வந்து நம்ம கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கு. அந்த பாதையை வந்து நம்ம நிறைய என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் எப்பவுமே ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸை மறக்கலை அப்படின்னு ஒரு லைன் நிறைய பேர் சொல்லுவாங்க. சும்மா சொல்லுவாங்க. எனக்கு இந்த கேம் தான் எல்லாமே. இந்த கேம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து, இந்த கேம் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு, பைசா கொடுத்துச்சுங்கிறதுக்கெல்லாம் நான் அதுக்கு கடமைப்படலை. அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நிறைய இங்கிலீஷ் சொல்லுவாங்க, ஐ ஃபவுண்ட் மை காலிங் அப்படின்வாங்க. இந்த கேமே என் வீட்டு வாசலில் வந்து இதாண்டா அவன் காலிங்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே இந்த கேமுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? நான் வந்து ஒரு பிரபலமான கிரிக்கெட்டர் தான் சொல்ல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ மட்டும் எப்படா இங்க அப்படி பண்ற, நிக்கிற, எவன் என்ன பண்ணாலும் நிக்கிறிய அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. நான் இப்போ ஒன்னே தான் சொல்லுவேன், இந்த கேம்ல இருந்து வர விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு நீங்க வரீங்க, இந்த கேமுக்கு